குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 3 சத்யவான் சாவித்ரி நேற்றைய தொடர்ச்சி. மலர்களை மாலையாக தொடுக்கின்ற அவளுடைய வேகமான விரல்கள் ஒவ்வொரு மலருக்கும் திருமண பாடலுக்கான இசையை கற்றுக் கொடுக்கின்றன. மலர்களை கொண்டே மணவிழாவுக்கு அவள் இசையமைக்கிறாள். வண்ணமயமான வாசம் மிகுந்த அந்த மலர்கள் சத்தியவானும் சாவித்திரியும் இணைய வேண்டும் என்ற தங்களுடைய உள்ளார்ந்த ஏக்கங்கள் அனைத்தையும் சேர்த்து குழைத்து வெளிப்படுத்துகின்றன. தங்களுடைய பரிசுத்தமான பேரணுவு கொண்ட மகிழ்ச்சியை அந்த பூமாலையுடன் அவை இணைக்கின்றன. அழகிய மலர்கள் கொண்டு அன்புடன் தொடுக்கப்பட்ட மாலையை சாவித்திரி தன்னுடைய தெய்வீக திருக்கரங்களில் தாங்கி நிற்கிறாள். தனக்குள் பெருகும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருச்சடங்காக தன் உயிர் வாழ்வை அவனுக்கு அர்ப்பணிப்பதன் அடையாளமாக அவள் அந்த மாலையை கையில் ஏந்தி வருகிறாள். மாலையை சத்தியவானுக்கு அணிவிப்பதற்கென உயர்கின்ற அவளுடைய கரங்கள் சற்றே இப்போது நடுங்குகின்றன. A sacrament of joy in treasuring palms, she brought flower symbol of her offered life. Then with raised hands that trembled a little now at the very closeness that her soul desired. This bond of sweetness, that bright union sign, she laid on the bosom coveted by her love. Page number 409. அவளுடைய ஆன்மா விரும்பிய வண்ணம் சத்தியவானுக்கு வெகு அருகில் அவள் இருக்கும் அந்த தருணத்தில் இனிமையான அந்த பந்தத்தை அதன் ஒளியார்ந்த ஒன்றிப்பை உணர்த்தும் குறியீடாக அவள் அந்த மாலையை தன் அன்புக்குரிய நேசத்துக்குரிய தன்னுடைய காதலினால் கைப்பற்றப்பட்ட சத்தியவானின் மார்பின் மீது அணிவிக்கிறாள். As if inclined before some gracious God who has out of his mist of greatness shone to fill with beauty his adorous hours, she bowed and touched his feet with worshipping hands. She made her life as world for him to tread, and made her body the room of his delight. Her beating heart a remembrance of bliss. Page number 410.